அனைவருக்கும் வணக்கம். அன்பான மாணவர்களே, கணித வகுப்பில் நாம் ஒன்றுகள், பத்துக்கள், நூறுகள், ஆயிரம் என்ற இட மதிப்பை பற்றி முந்தைய வகுப்பில் நாம் படித்தோம். எல்லாரும் உங்க டீச்சருக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி அனுப்பிட்டீங்கல்ல? எல்லாம் செய்திருப்பீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நமக்கு முதல் நாள் நம்ம பார்த்தது என்ன? எண் வகைகள். எண்களை பல வகைகளில் நமக்கு எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே? இடம் மதிப்பின் அடிப்படையில் எண்களை நாம் பல வகைகளில் எழுதலாம். இன்னும் நமக்கு இனி இருவழி எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு நம்ம படிக்க போறோம். அதாவது இருவழின்னு சொல்லும் போது நமக்கு இப்போ இருவழி எண்கள் என்று சொல்லக்கூடிய வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் எழுதுனா ஒரே எண் வரும். வலது பக்கமாகவும் இடது பக்கமாக எழுதினாலும் ஒரே எண் வரும். எடுத்துக்காட்டாக 36,863. 36,863 எல்லாரும் நோட்ல ஒண்ணு குறிச்சிக்கோங்க. 36,000 எல்லாரும் எழுதிக்கோங்க. 863. இப்ப 3, 6, 8, 6, 3 நான் எழுதிட்டேன். நீங்களும் அதை எழுதிப்பீங்கல்ல? இனி அடுத்த அதை அப்படியே மாற்றி நான் இப்ப வலது பக்கமா எழுதுனேன். நீங்க இனி இடது பக்கமாக எழுதி பாருங்க. 3, 6, 8, 6, 3 அதே என்ன வந்துச்சு? எழுதுனீங்களா? எந்த எண் வந்துச்சு? அதே 36,863. இதுக்குதான் என்ன பேரு? இருவழி எண்கள் என்று பேர். இதே போல வேற எண் சொல்லுங்க பார்க்கட்டும். 69 அத கூட 96 கூட்டும் போது எத்தனை கிடைக்கும்? 165. எல்லாரும் நோட்ல எழுது. 69 கூட்டல் 96. 69 கூட்டல் 96. 69 96. வலது பக்கம் எழுதி இடது பக்கமா எழுதிட்டு பாத்தீங்களா? இது கூட்டும் போது நல்லா கவனிச்சுக்கோ. இருவழி எண்கள் சொல்லும் போது வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் கூட்டும் போது ஒரே எண் கிடைக்கும். புரியுதா? அப்போ 69ஐயும் அதே மாற்றி 96 போட்டு கூட்டும் போது இடது பக்கம் கூட்டும் போது என்ன எண் கிடைச்சி? 165. கூட்டினீங்களா எல்லாரும்? 165. அத திரும்ப இடது பக்கமா எழுது. 5, 6, 1. 5, 6, 1 அத கூட்டு. 6, 12க்கு 2 மீதி 1. எவ்வளவு வந்துச்சு? 726. 726. இது இனி நம்ம திரும்ப மாற்றி எழுதும் போது 6 முதல்ல எழுதணும். 2, 7 கூட்டி பாரு. 13, 5, 13 அப்படிதானே? 13 மீதி 1, 5, 13 எழுதுனீங்களா எல்லாரும்? நல்ல கவனமா எழுது. 69 நம்ம இடது பக்கமா வலது பக்கமாக போட்டுட்டு திரும்ப இடது பக்கமா எழுதும் போது எவ்வளவு வருது? 9, 6 போட்டு கூட்டும் போது 165. திரும்ப அதையும் இடது பக்கமா போட்டு கூட்டும் போது 561. அதை கூட்டி தொகை எவ்வளவு கிடைச்சது? 726. அதை நம்ம இனி இடது பக்கமா எழுதும் போது எவ்வளவு வந்துச்சு? 627. அதை கூட்டும் போது எவ்வளவு வந்துச்சு? 1353. 1353. அதை திரும்ப மாற்றி கூட்டு. 3, 5, 3, 1 கூட்டு. 4, 8, 8, 4 நம்ம கூட்டின இதே எண் கிடைச்சதா?
அப்படிதானே? இப்போ எந்த எண்ணை கூட்டி மாற்றி கூட்டும் போது இந்த எண் கிடைச்சது. அதே போல 196 சொல்லக்கூடிய எண்ணை 70 கோடி முறை கூட்டின பிறகும் என்ன கிடைக்கல? இருவழி எண்கள் கிடைக்கல. இப்படி இருவழி எண்கள் எல்லா எண்களிலும் கிடைக்காது. ஒரு சில எண்களுக்கு கிடைக்கும், ஒரு சில எண்களுக்கு கிடைக்காது. அப்ப நீங்க கிடைக்கக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்து நீங்க என்ன செய்யணும்? உங்க நோட்டுகளை எழுதி உங்க டீச்சருக்கு அனுப்பி வைக்கணும். இப்ப இருவழி எண்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஒரே மாதிரி வாசிக்கக்கூடிய எண்களை என்னது? இருவழி எண்கள். அப்படிதானே? இதனை மாலை மாற்று எண்கள் என்றும் கூறுவார். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? மாலை மாற்று எண்கள். மாலை மாற்று கல்யாண வீட்டுல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ன செய்வாங்க? மாலை மாற்றுவாங்க. அப்படிதானே? பொண்ணுக்குள்ள மாலைய மாப்பிள்ளைக்கும், மாப்பிள்ளைக்குள்ள மாலைய பொண்ணுக்கும் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் மாலை மாற்று. அதே போலதான் அந்த எண்களுக்கு என்ன பேரு? மாலை மாற்று எண்கள்னு பேர் உண்டு. புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்கும்? சரி, அடுத்து நம்ம இனி ஒரு ஸ்லைடு பார்க்க போறோம். அதுல நம்ம இந்தியாவின் மக்கள் தொகை அது கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எல்லாம் கவனமா பாருங்க. அந்த எண்களை எல்லாம் உங்களால வாசிக்க முடியுமான்னு பார்க்கணும். சரியா? இப்போ மக்கள் தொகை மாநிலங்கள் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஹரியானா, அப்படிப்பட்ட இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு பெயரை கொடுத்து அங்க உள்ள மக்கள் தொகையும் கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? இதுல நீங்க கவனிக்க வேண்டியது எல்லா எண்களும் உங்களுக்கு வாசிக்க தெரியும். வாசிக்க தெரியுமா தெரியாதா? தெரியும். படிச்சிருக்கீங்க இல்ல? கோடிகள் வரை 100 கோடி 1000 கோடிகள் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அப்போ நீங்க ஏற்கனவே நேற்றுள்ள கிளாஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. எண்ண முடியாத நம்பருக்கு எண்களுக்கு ஒரு பேர் கொடுத்தோம். என்ன பேர் கொடுத்தோம்? கூகுள். அப்படிதானே? அப்போ அது இல்லாம நம்ம எண்ணக்கூடிய நம்பர்களை என்ன செய்திருக்காங்க? மாநிலங்கள மக்கள் தொகை கொடுத்திருக்காங்க. இந்த எண்களை என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எண்ண முடியும். அப்ப எண்ணி 1, 10 இட மதிப்பு நீங்க படிச்சீங்கல்ல? 1, 10, 100, 1000, 10,000, கோடி, இப்படி எண்ணி நீங்க என்ன செய்யணும்? இதுல கூடுதலான மக்கள் தொகை எந்த மாநிலங்கள் இருக்கு, குறைவான மக்கள் தொகை எந்த மாநிலத்துல இருக்கு, 2 மாநிலங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன, பீகாருக்கும் சிக்கிம் உள்ள வித்தியாசமான மக்கள் தொகை எவ்வளவு, கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வித்தியாசமான மக்கள் தொகை எவ்வளவு, எது கூடுதல், கேரளா கூடுதலா கர்நாடகா கூடுதலா, 2 மாநிலங்களில் உள்ள வித்தியாசம் என்ன, இப்படி நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கு. அப்படிதானே? அந்த கொஸ்டின் உங்க நோட் புக்குல இருக்கு. புக்ல நீங்க பார்த்து நீங்க என்ன செய்யணும்? அதுக்குள்ள கேள்விக்குள்ள விடைகளை எல்லாம் எழுதணும். கண்டுபிடிச்சு எழுதி என்ன செய்யணும்? உங்க டீச்சருக்கு அனுப்பி வைக்கணும். சரி, கூடுதலான மக்கள் தொகை எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு? வாசி. 19 கோடியே 95,81,477. அப்படிதானே? 19 கோடியே 95,81,477. குறைவு எங்க? எந்த மாநிலம்? சிக்கிம். அங்க எவ்வளவு? சொல்லு. 6,07,688. 6,07,688. அப்ப இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க கண்டுபிடிப்பீங்கல்ல? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? கூடுதல் நம்பர் எது? உத்தரப்பிரதேசம். அப்படிதானே? கூடுதல் நம்பர் பெரிய நம்பர் எது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் தொகை. அப்ப அந்த மக்கள் தொகையில இருந்து மிக குறைந்த மக்கள் தொகை எங்கன்னு சொன்னீங்க? சிக்கிம். அதான் நம்ம என்ன செய்யணும்? வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா கழிக்கணும். அப்படிதானே? கழிக்கும் போது நமக்கு என்ன செய்யும்? ஒரு தொகை கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு கொடுத்துக்கக்கூடிய கேள்விகள் புத்தகத்துல எந்த மாநிலத்துல மக்கள் தொகை கூடுதல், எந்த மாநிலத்துல மக்கள் தொகை குறைவு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதே போல கேரளாவுக்கும் பீகாருக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன, ஜம்மு காஷ்மீருக்கும் இமாச்சல பிரதேசத்துல உள்ள மக்கள் தொகை எவ்வளவு, அதுல உள்ள வித்தியாசம் என்ன, அப்படி 2 மாநிலங்கள், அப்படி நீங்க எது குறைவு, அண்டை மாநிலமான தமிழ்நாட்டுல எவ்வளவு மக்கள் தொகை, இதெல்லாம் எழுதிட்டு வருவீங்கல்ல? எழுதுவீங்கல்ல? எல்லா கேள்விகளும் அதை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன செய்யணும்? புக்கை பார்த்து அந்த கேள்விக்குள்ள ஆன்சர் எல்லாம் எழுதி நீங்க உங்க டீச்சருக்கு அனுப்பி வைக்கணும். சரியா? சரி, நம்ம இப்ப எண் மாலைகளை பற்றி படிச்சோம் இல்ல?
அப்ப எண் மாலைகளை பற்றி படிக்கும்போது மாலை மாற்று, அதாவது மாலை மாற்று எண் மாலை சொல்லும் போது இன்னொரு பேர் என்னது, இருவழி எண்கள் சொல்லும் போது இருவழி எண்கள் இடது பக்கமாகவும் வலது பக்கமாக நமக்கு என்ன செய்ய முடியும், எண்களை எழுத முடியும். சில எண்கள் அப்படிதான், எல்லா எண்களும் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. எழுத முடியாத சில எண்கள் உண்டு. எவ்வளவுதான் எழுதினாலும் அது என்ன செய்யாது, இருவழி எண்கள்ல வந்து சேராது. அப்படிப்பட்ட எண்களும் உண்டு. அது எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம். 196 உள்ள எண்ணு 170 கோடி முறை எழுதின பிறகும் என்ன செய்ய முடியலையா, அது இருவழி எண்கள்ல வந்து எட்ட முடியல. அப்படிப்பட்ட எட்ட முடியாத எண்களும் உண்டு, எட்டக்கூடிய எண்களும் உண்டு. அப்ப எட்டக்கூடிய எண்கள், எழுதக்கூடிய எண்கள், கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது இருவழி எண்கள் அமையக்கூடிய எண்கள் இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு எழுதணும். புரியுதா? இப்ப மாலை மாற்றம் சொல்லும் போது நமக்கு தெரியும், மாலை மாற்றணும்னா தங்கத்துல மாலை மாற்றுறது இல்ல, கல்யாணத்துல என்னது பூல மாலை மாற்றுவாங்க. அப்படிதான் ஆரம் பூமாலை. பூமாலைக்கு தேவையானது பூக்கள். அதே போல நமக்கு எண் மாலை, எண் மாலையில தேவையானது என்னது, எண்கள். அப்படிதானே? எண் மாலைன்னு சொல்லும் போது நமக்கு என்னது, எண்களை வச்சு நம்ம என்ன செய்யணும், எண் மாலை அமைக்கணும். பூக்களை வச்சு எப்படி பூமாலை அமைக்கிறாங்களோ அதே போல நமக்கு என்ன செய்யணும், எண்களை வச்சு எண் மாலையை உண்டு பண்ணணும். இப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்லைட பாருங்க எல்லாரும். 5,23,470 அப்படிதானே? அதே போல இனி 99,08,838 என்ன செய்யணும், நீங்க 47,993 என்ன செய்யணும், கழிக்கணும். புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்கும்? இப்ப நீங்க முதல்ல பார்த்த ஸ்லைட்ல மேல கொடுத்திருந்த எண்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு? 5,23,470 வந்துச்சு. அப்படிதானே? முதல் உள்ள 2 எண்களை மைனஸ் பண்ணும்போது, அடுத்து உள்ள 2 எண்களை மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. 5,27,845. ஓகே. அதுக்கு அடுத்து உள்ள 2 எண்களை எப்படி வந்திருக்கு, 32,220. இனி என்ன செய்திருக்காங்க, 5,23,470 5,27,845 என்ன செய்திருக்காங்க, மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் கழிச்சிருக்காங்க. கழிஞ்சு வந்து விட என்னது, 4,375. இனி அடுத்து பாரு, 5,27,845 இருந்து 32,220 கழிச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, 4,95,625. அப்படிதானே? 4,95,625. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 4,95,625 4,0375 மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு வந்துச்சு, 4,91,250. 4,91,250. இதே போல நீங்க எண்மாலை கணக்கு நீங்க என்ன செய்துட்டணும், அடுத்து நான் உங்களுக்கு ஒரு எண்மாலை போட்டு விடுதேன். நீங்க என்ன செய்துட்டணும், செய்து 2 எண்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து எழுதி ஒரு மாலை உண்டாக்கிட்டு வர முடியல. எல்லாருக்கும் உண்டாக்கி என்ன செய்யணும், தயார் பண்ணி உங்க ஆசிரியருக்கு அனுப்பி வைக்கணும். சரியா? அதே போல நான் உங்க புக்ல பட்ஜெட் சொல்லிட்டு ஒரு கட்டம் கொடுத்திருக்காங்க. அப்படிதான் பட்டியல் கொடுத்திருக்காங்க. திட்டங்கள் தொகைன்னு கொடுத்திருக்காங்க. திட்டங்கள் தொகை, சுகாதாரம், கல்வி, சாலை மேம்பாடு, குடிநீர், இதுக்கான தொகை எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க பட்ஜெட்ல. அப்போ திட்டங்களும் தொகையிலையும் நம்மளுக்கு சுகாதாரத்துக்காக எவ்வளவு, கல்விக்காக எவ்வளவு, சாலை மேம்பாட்டுக்காக எவ்வளவு, குடிநீருக்காக எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க வாசிக்கணும். எல்லாருக்கும் வாசி தெரியும்ல. ஏற்கனவே நம்ம இட மதிப்பு படிச்சிருக்கோம், இலக்கங்கள் படிச்சிருக்கோம். அப்போ இலக்கம் வச்சு 100, 1000, 10,000, கோடின்னு எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப நீங்க இட மதிப்பு வச்சு என்ன செய்யணும், 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம்னு வாசித்துட்டு அதுல மிகவும் கூடியது எது, குறைவானது எது கண்டுபிடிக்க முடியும்ல. அப்ப மிகவும் கூடினது எதுக்காக, எந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, மிகவும் குறைவானது எந்த திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அப்போ சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன, அதாவது சுகாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, எது கூடுதல், குறைவுனா எதுக்கு, கல்விக்கு குறைவு என்றால் சுகாதாரத்துக்கு கூடுதல் என்றால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சாலை மேம்பாட்டு கூடுதல் என்றால் குடிநீருக்கு குறைவு என்றால் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அப்ப கண்டுபிடிக்க நீங்களாகவே என்ன செய்யணும், சுகாதாரத்துக்காக இவ்வளவு, கல்விக்காக இவ்வளவு,
என்ன சாலை மேம்பாட்டுக்கு எவ்வளவு, குடிநீருக்கு எவ்வளவுன்னு எழுதி என்ன செய்யணும், நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சு எழுதணும். உங்க நோட் புக்ல நீட்டா எழுதி வைக்கணும். சரியா? அடுத்து நமக்கு படிக்க போறது எண்களை உருவாக்குவோம். எண்களை உருவாக்குவோம். நம்ம ஏற்கனவே நிறைய இலக்கங்களை வச்சு எண்கள் உருவாக்கி இருக்கோம். மற்றபடி எண்கள் கொடுத்து இடது பக்கமாக வலது பக்கமாக எண்களை உருவாக்கி இருக்கோம். அப்படிதானே? இனி நான் உங்களுக்கு காட்ட போறக்கூடிய நம்பர்ஸ் எல்லாரும் ஒண்ணு நோட்ல நீங்க என்ன செய்யணும், எழுதிக்கணும். எத்தனை இது? எத்தனை? 8. இது எவ்வளவு? 8. எழுதிட்டீங்களா? இது எவ்வளவு? 5. எழுதிக்கோங்க. எல்லாரும் இதே போல ஒரு பாக்ஸ் வரையணும். சதுரத்துல என்ன செய்யணும், ஒரு சின்ன பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க நோட்ல. முதல்ல நான் என்ன காட்டினேன், 8 உள்ள கார்டு காட்டினேன். அப்படிதானே? சதுரம் எடுத்துக்கன வெட்டி. இதே போல நீங்க என்ன செய்யணும், இப்போ உங்கள்ட்ட இருக்க பாக்ஸ்ல இருந்து பென்சிலும் ஸ்கேலும் எடுத்து ஒரு பாக்ஸ் வரையுதீங்க. அதுல 8 எழுதுதீங்க. அதுக்கடுத்து எத்தனை எழுதுதீங்க? 5 எழுதுதீங்க. அடுத்த பாக்ஸ்ல வரைஞ்சிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது 6 எழுதுதீங்க. எத்தனை இது? 6. அடுத்தது 7. எத்தனை? 7. அடுத்தது எத்தனை? 4. எத்தனை? 4. எழுதிட்டீங்களா? அடுத்தது 3. பாக்ஸ்ல நீங்க எழுதி முடிச்ச உடனே அந்த பாக்ஸ ஃபில் பண்ணிட்டு முதல்ல நீங்க என்ன எழுதுனீங்க? முதல்ல என்ன எழுதுனீங்க? 8. அடுத்து 5, 6, 7, 4, 3. அப்படிதானே? இதை இனி நமக்கு பெரிய எண்ணாக்கணும். பெரிய எண்ணா எழுதணும்னா என்ன செய்யணும், நம்ம முதல்ல பெரிய எண்ணை எடுத்து எழுதணும். அப்படிதானே? பெரிய எண்ணாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், மிகவும் பெரிய எண்ணு. மிகவும் பெரிய எண்ணது 8. அடுத்த எண் 7. அடுத்த எண் என்னது சொல்லு? 6. அடுத்தது 5. அடுத்த எண் என்னது? பாக்ஸ் பார்த்து சொல்லு. 4. அடுத்தது 3. அப்ப இப்ப இதை சேர்த்து வாசிக்கிறேன் இல்ல? வாசிங்க பார்க்கட்டும். 8,76,543. 8,76,543. இனி இத சிறிய எண்ணாக மாற்றுறது எப்படி? எப்படி சிறிய? நம்ம முதல்ல படிச்சிருக்கோம், இடது பக்கமாகவும் வலது பக்கமும் எழுதலாம். அப்படிதானே? இப்ப நீங்க பெரிய எண்ல இருந்து சிறிய எண் வரைக்கும் போயிருக்கீங்க. இனி திரும்ப இங்க இந்த பக்கமா எழுதும் போது எப்படி வரும்? 3. சிறிய எண் 3 தானே? 4, 5, 6, 7, 8. அப்படிதானே? மிக பெரிய எண் எவ்வளவு சொல்லு? 8,76,543. மிக சிறிய எண் எவ்வளவு? 3,45,678. எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சுதா? அப்போ எண்கள் நமக்கு எந்த எண்களை எடுத்தாலும் அதை பெரிய எண்களா மாற்றணும்னா அந்த எண்களில் உள்ள பெரிய எண்களை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல பெரிய எண், அதுக்கு அடுத்துள்ள பெரிய எண், அதுக்கு அடுத்துள்ள பெரிய எண், அப்படி நம்ம பெருசா எடுத்து எழுதும் போது நமக்கு பெரிய எண் கிடைக்கும். அதே எண்ணை திரும்ப இடது பக்கமாக நம்ம எழுதும் போது, அதாவது முதல்ல எழுதி போனது வந்து வலது பக்கம் எழுதி போனோம். அப்படிதானே? இடது பக்கமா நம்ம எழுதி போகும்போது நமக்கு சிறிய எண் கிடைக்கும். புரியுதா? அது ரெண்டுக்குள்ள வித்தியாசமும் நமக்கு என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இனி உங்க புக்ல இருக்கு பாருங்க, எண்களை உருவாக்கணும் இருக்கா? இப்படி இருக்கு ஒரு பாக்ஸ் இருக்கா இல்லையா? 4, 0, 7, 8, 5, 6. இதுல பெரிய எண் எடுத்துறது தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாரும் இந்த பாக்ஸை ஃபில் பண்ணி என்ன செய்யணும்? நீங்க எழுதணும். மிகப்பெரிய எண் எது?
சிறிய எண் எது, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன எழுத தெரியுங்களா? எழுதுவீங்க தானே? எல்லாரும் இதே போல ஒரு பாக்ஸ் வரைஞ்சி என்ன செய்யணும், அந்த எண்ணை எழுதி அதுல பெரிய எண் எது, சிறிய எண் எது, அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு எழுதி உங்க டீச்சருக்கு அனுப்பணும். அப்ப நிறைய ஹோம்ஒர்க் நான் தந்திருக்கேன், செய்து கரெக்டா அனுப்புவீங்க இல்ல? ஓகே, தேங்க்யூ.